கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்காக தேவன் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தரிசனத்தை தருகிற தேவன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை கவனித்து கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ தேவனுக்கு பிரியமானவன், நீயும் நானும் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறோம். தேவனுடைய தரிசனத்தை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாய் அந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும், நம்முடைய வாழ்க்கையை சீரும் செழிப்பாய் மாற்றும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பிரியமாயிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கை எல்லாமே பரிசுத்தமாய் கர்த்தர் காத்துக்கொண்டு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடப்போமானால் நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய வசனம், நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் முறையா ஒரு கட்டளையை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் கவனித்து கேட்டு அந்த தரிசனம் பெற்றுக்கொள்ள கட்டளை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.